ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடிங்னேட்டர் ஃப்ரேம்ஒர்க். கோடிங்னேட்டருங்கிறது ஒரு பிஹெச்பி ஃப்ரேம்ஒர்க். அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கோடிங்னேட்டர் டவுன்லோடு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து இங்கே வந்துடும். இதில் இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.1.11 இருக்கிறதுனால நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ண இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஸோ அந்த செஷனை ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எஸ்சிடாக்ஸ்குள்ளே அதை நான் பேஸ்ட் பண்ண டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜிப் ஃபைல் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை நான் ரீநேம் பண்ணுறேன். கோடிங்னேட்டர்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரௌசரில் போனீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கோடிங்னேட்டரோட டிஃபால்ட் ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, பேஜ் எவ்வளோ ஸ்பீடில் ரெண்டர் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து இந்த ஃபைலை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றது டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஃபால்ட்டாக போட்டிருப்பாங்க. அப்ளிகேஷனில் வியூஸில் வெல்கம் மெசேஜ் டாட் பிஹெச்பி இந்த ஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இது உள்ள கண்டென்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதை பார்ப்போம். நான் வந்து சப்ளிம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் சப்ளிம் டெக்ஸ்ட் எடிட்டரை அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். எஸ்சிடாக்ஸ் எக்ஸாம்பிளாக எஸ்சிடாக்ஸில் தான் அந்த ஃபோல்டர் ஒன்று நான் கோடிங்னேட்டர் க்ரியேட் பண்ணேன். அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் கோடிங்னேட்டரோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த யூசர் கைடுன்றதுக்குள்ளே எல்லாமே பேசிக் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது நமக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸு, இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் சிஸ்டம் index.php இந்த ஃபைல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு. அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா அது என்ன மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அது அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக index.php தான் எந்த ஒரு பிஹெச்பி ஃபோல்டர்லையுமே அது ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு ஃபைலை இந்த பிஹெச்பி ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும்போது index.php தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இதில் கோடிங்னேட்டர்.phpன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த சிஸ்டமில் கோரில் இதில் நிறைய டிபெண்டன்சிஸ் அந்த என்னென்ன இன்பில்ட்டாக ஒர்க் ஆகணும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். அதெல்லாம் என்னென்னு நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த டிஃபால்ட்டாக அந்த பேஜ் எப்படி லோட் ஆகுதுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா routes.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த routes.phpயில் டிஃபால்ட்டாக என்ன கண்ட்ரோலர் ஓப்பன் ஆகணுங்கிறது இங்கே போட்டிருப்பாங்க. அந்த கண்ட்ரோலர் நேம் பார்த்தீங்கன்னா வெல்கம். இதில் படித்து பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க எப்படி ஒரு கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு கண்ட்ரோலர் நேம் கொடுக்கும்போது அதில் உள்ள இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து .phpலாம் போட்டு நம்ம கால் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த ஃபைல் நேமை மட்டும் இங்கே போட்டிங்கனாலே அது கால் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் கண்ட்ரோலர்ஸ்குள்ளே welcome.php இந்த ஃபைலை தான் டிஃபால்ட்டாக லோட் பண்ணுறாங்க. டிஃபால்ட் கண்ட்ரோலருக்குள்ள நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் தான் டிஃபால்ட்டாக லோட் ஆகும். ஸோ இங்கே வெல்கம்னு கொடுத்துருக்கறனால welcome.phpக்குள்ளே போகிறேன். இந்த welcome.phpக்குள்ளே போனீங்கன்னா கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கிளாஸுக்குள்ளே இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் அங்கே ஃபஸ்ட் லோட் ஆகுது. இந்த ஃபைல் தான் ஃபஸ்ட்டு காலாக தான் செக் பண்ணுறதுக்காக நான் அதை ஹைட் பண்ணிவிட்டு டெஸ்டிங்காக ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று பாஸ் பண்ணுறேன். இதுதான் நான் செக் பண்ணுறதுக்காக. இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெக்ஸ்டிங் உங்களுக்கு வியூ ஆகுது. அப்போது இந்த ஃபைல் தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகுதுன்றதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் லோடு வியூ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஒரு ஃபைல் ரெண்டர் பண்ணுறதுக்கு. திஸ் லோடு வியூன்னு சொல்லி இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து வியூஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் நேம்ன்றது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வியூஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வெல்கம் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இதுதான் இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே திஸ் லோடு வியூக்குள்ளே நம்ம இந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் .phpலாம் சேவ் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாகவே அவங்க கன்கார்டினேட் பண்ணி எழுதியிருப்பாங்க .phpன்னு சொல்லி.